மேஷம். மேஷராசி அன்பர்களே, காரிய அனுகூலமான நாள். புதிய முயற்சி சாதகமாக முடியும். தேவையான பணம் கையில் இருந்தாலும் வீண் செலவுகளால் மனம் சஞ்சலப்படும். உறவினர்களால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். மாலையில் நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சி தரும். வியாபாரத்தில் பணியாளர்களாலும் பங்குதாரர்களாலும் சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டி வரும். சக வியாபாரிகளால் மறைமுக இடையூறுகள் ஏற்படும். நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள். சிக்கனமாக செலவழித்து சேமிக்கத் தொடங்குவீர்கள். உறவினர்கள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். வியாபாரம் செழிக்கும். உத்தியோகத்தில் அதிகாரிகள் வழிவந்து உதவுவார்கள். புதுவை படைக்கும் நாள். நிதானத்தை உரசிப் பார்ப்பதால் வாக்குவாதமும் மோதலும் ஏற்படும். இன்று ஒரு விருந்தில் உங்கள் பொருளாதார பக்கத்தை வலுப்படுத்த உங்களுக்கு முக்கியமான ஆலோசனைகளை வழங்கக்கூடிய ஒரு நபரை நீங்கள் சந்திக்க முடியும். காதலுக்கு உரியவர்களுடன் வாக்குவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய சர்ச்சையான விஷயங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும். இன்று காதல் எண்ணத்தை பரப்புவீர்கள். இன்று உங்கள் சம்பாதிக்கும் சக்தியை உயர்த்தக்கூடிய அறிவும் உடல் திறனும் உங்களுக்கு இருக்கும். உங்கள் ஆளுமை மக்களிடமிருந்து சற்று வித்தியாசமானது மற்றும் நீங்கள் தனியாக நேரத்தை செலவிட விரும்புகிறீர்கள். இன்று நீங்கள் உங்களுக்காக நேரம் பெறுவீர்கள். ஆனால் எந்த அலுவலக பிரச்சனையும் உங்களை வேட்டையாடும். விட்டுக்கொடுத்து வாழ்வதுதான் திருமண வாழ்க்கை என நீங்கள் நம்புகிறீர்களா? அப்படியென்றால் திருமணம்தான் உங்கள் வாழ்வில் நடந்த மிக இனிமையான சம்பவம் என்றும் நீங்கள் இன்று அறிவீர்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாகனத்தில் செல்லும்போது கவனமாக இருக்கவும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். ரிஷபம். ரிஷப ராசி அன்பர்களே, எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும். வாழ்க்கை துணையுடன் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் ஒருவரையொருவர் அனுசரித்து செல்வது நல்லது. உறவினர்கள் மூலம் சுப நிகழ்ச்சி ஒன்றுக்கான பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு கரைவதுடன் கடன் வாங்கவும் நேரிடும். நண்பர்களுக்காக செலவு செய்ய வேண்டி வரும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். ஆனால் பணியாளர்களால் பிரச்சனை ஏற்படும். பழைய சிக்கல்களுக்கு தீர்வு காண்பீர்கள். தாய்வழி உறவினர்களால் அலைச்சல் ஏற்படும். கலைப்பொருட்கள் வாங்குவீர்கள். அரசு அதிகாரிகளின் உதவினால் சில காரியங்களை முடிப்பீர்கள். வியாபாரத்தில் பங்குதாரர்கள் மதிப்பார்கள். உத்தியோகத்தில் இழந்த சலுகைகளை மீண்டும் பெறுவீர்கள். தேவைகள் பூர்த்தியாகும் நாள். நல்லவற்றை மனம் ஏற்றுக்கொள்ளும். இன்று நீங்கள் உங்கள் பணத்தை மதப்பணிகளில் முதலீடு செய்யலாம். இதனால் நீங்கள் மன அமைதி பெற வாய்ப்புள்ளது. பேரக்குழந்தைகள் மிகுந்த ஆனந்தத்துக்கு காரணமாக இருப்பார்கள். அன்புக்குரியவருடன் இனிப்புகளை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு உள்ளது. கவனமாக இருக்க வேண்டிய நாள். தவறாகிவிடாது என்று நிச்சயமாக தெரிந்தால் தவிர உங்கள் ஐடியாக்களை முன்வைக்காதீர்கள். இன்று உங்கள் ஓய்வு நேரத்தை தேவையற்ற சிக்கல்களிலிருந்து விலகி எந்த கோவிலிலும் குருத்வாராவிலும் அல்லது எந்த மத இடத்திலும் செலவிடலாம். உங்கள் துணை தனது வாழ்க்கையில் நீங்கள் எத்தகைய விதத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறீர்கள் என்பதை இனிமையான சொற்களுடன் உங்களை தேடி வருவார். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகளால் கடன் வாங்க நேரிடும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத சுக செலவு ஏற்பட வாய்ப்புண்டு. மிருகசீரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழியில் சில பிரச்சனைகள் ஏற்படும். மிதுனம் ராசி அன்பர்களே, சாதகமான நாள். இன்று நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சி வெற்றிகரமாக முடியும். தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். உங்களுடைய முயற்சிக்கு வாழ்க்கை துணை பக்கபலமாக இருப்பார். சிலருக்கு வாழ்க்கை துணை மூலம் எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்புண்டு. சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். குடும்பத்தினருடன் கலந்து ஆலோசித்து பிரச்சினைகளுக்கு முக்கிய தீர்வு காண்பீர்கள். அரசால் ஆதாயம் உண்டு. அதிகார பதவியில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும். சொந்த பந்தங்கள் மதிப்பார்கள். வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்கும். உத்தியோகத்தில் உங்கள் கருத்திற்கு ஆதரவு பெறுவும். தைரியம் கூடும் நாள். பிறரை குற்றம் சொல்வதில் நேரத்தை வீணடிக்காதீர்கள். அது உங்கள் ஆரோக்கியத்தை கெடுக்கும். உங்களை ஈர்க்கக்கூடிய முதலீட்டு திட்டம் பற்றி அதிகம் அறிந்து கொள்ள ஆழமாக விசாரியுங்கள். எந்த வாக்குறுதியும் தருவதற்கு முன்னால் உங்கள் நிபுணர்களை கலந்து பேசுங்கள். நண்பர்களும் குடும்பத்தினரும் உங்களுக்கு ஊக்கமளிப்பார்கள். கடவுளை வணங்குவது போல தெய்வீகமானது காதல். ஆன்மீகம் மற்றும் பக்தியைப் போல தூய்மையானது காதல் என்பதை நீங்கள் உணரும் நாள் இது.
நிறைய சாதிக்கும் திறமை உங்களுக்கு உள்ளது, எனவே உங்களை தேடி வரும் வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள். வீட்டு வேலைகளை முடித்த பிறகு இந்த ராசியின் இல்லத்தரசிகள் இன்று இலவச நேரத்தில் டிவி அல்லது மொபைலில் ஒரு திரைப்படத்தை பார்க்கலாம். திருமணத்துக்கு பிறகு பாவமான செயலும் புனிதமானதாகும். அப்படிப்பட்ட புனிதத்தை இன்று நீங்கள் செய்வீர்கள். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் பொருள் சேர்க்கை உண்டு. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகாரிகளால் அனுகூலம் உண்டாகும். கடகம். கடகராசி அன்பர்களே, தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் கிடைக்கும். தந்தையின் உடல் ஆரோக்கியம் மேம்படும். சகோதரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படும். வாழ்க்கை துணையின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டாகும். அதிகாரிகளின் சந்திப்பு ஆதாயம் தருவதாக இருக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். பணியாளர்கள் உற்சாகமாக செயல்படுவார்கள். கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசுவீர்கள். திடீர் முடிவுகள் எடுப்பீர்கள். இழுபறியாக இருந்த வேலைகள் முடியும். விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீர்கள். உறவினர்களால் நன்மையுண்டு. வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள். புதிய பாதை தெரியும் நாள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிக நல்ல நாள். உற்சாகமான மனநிலை உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றும் டானிக்காக இருந்து நம்பிக்கையை அதிகரிக்கச் செய்யும். புதுமையான சிந்தனை உள்ளவர்களின் அறிவுரையின்படி உங்கள் பணத்தை போடுவதுதான் இன்றைய உங்களின் வெற்றிக்கான ஃபார்முலா. அது நல்ல அனுபவம். உபரியாக கிடைத்த நேரத்தை குழந்தைகளுடன் செலவிடுங்கள். அதற்காக வழக்கத்தை விட கொஞ்சம் மாறியும் கூட போகலாம். கவனமாக இருங்கள். உங்கள் இமேஜை ஒருவர் கெடுக்க முயற்சி செய்யலாம். புதிய திட்டங்கள் வரலாம், ஆனால் அவசரமாக முடிவெடுப்பது புத்திசாலித்தனமல்ல. பயணம், பொழுதுபோக்கு மற்றும் கூடிப்பழகுதல் இன்றைக்கு நடக்க வாய்ப்புள்ளது. உங்கள் துணையால் இன்று நீங்கள் சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மேற்கொள்ளும் புதிய முயற்சி சாதகமாக முடியும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைக்க வாய்ப்புள்ளது. சிம்மம். சிம்ம ராசி அன்பர்களே, சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான பணம் இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள். எதிரிகள் வகையில் எச்சரிக்கையாக இருக்கவும். உறவினர்களிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும். மற்றவர்களிடம் வீண் விவாதத்தில் ஈடுபட வேண்டாம். வியாபாரத்தில் விற்பனை சற்று சுமாராகத்தான் இருக்கும். பணியாளர்களை தட்டிக் கொடுத்து வேலை வாங்கவும். ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் மற்றவர்களை நம்பி பெரிய முடிவுகளை எடுக்காதீர்கள். சிலர் உங்களிடம் நயமாக பேசினாலும் சொந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். வியாபாரத்தில் பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் ஏற்படும். உத்தியோகத்தில் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். இடம், பொருள், ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நாள். இன்னும் பரந்த மனதுடன் இருக்க உங்களுக்கு நீங்களே தூண்டுதலாக இருங்கள். அது நம்பிக்கையையும் வளைந்து கொடுக்கும் தன்மையையும் அதிகரிக்கும். ஆனால் அதே சமயத்தில் அச்சம், வெறுப்பு, பொறாமை, பழிவாங்குதல் போன்ற நெகட்டிவ் உணர்ச்சிகளை விட்டொழிக்க தயாராகுங்கள். இப்போது வரை யோசிக்காமல் பணத்தை செலவு செய்து கொண்டிருந்தவர்களுக்கு இன்று நிறைய பணம் தேவைப்படலாம். இன்று வாழ்க்கையில் பணத்தின் முக்கியத்துவம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். குடும்ப பிரச்சினைக்கு உயர் முன்னுரிமை தர வேண்டும். தாமதமின்றி அதை விவாதிக்க வேண்டும். ஏனெனில் இதை தீர்த்துவிட்டால் மற்றவை எளிவாகிவிடும். அதன் பிறகு குடும்பத்தினரிடம் ஆதிக்கம் செலுத்துவதில் எந்த பிரச்சனையும் வராது. உங்கள் காதல் துணையில் மற்றொரு இனிமையான பக்கத்தை இன்று நீங்கள் காண்பீர்கள். உங்கள் புத்திசாலித்தனத்தின் சக்தியை பயனுள்ள வகையில் பயன்படுத்துங்கள். தொழில் வேலைகளை முடிக்க அது உதவி செய்து புதிய ஐடியாக்களை தரும். பணம், அன்பு, குடும்பம் ஆகியவற்றிலிருந்து விலகி இன்று நீங்கள் இன்பத்தை தேடி ஒரு ஆன்மீக ஆசிரியரை சந்திக்க செல்லலாம். சில நாட்களாக நீங்களும் உங்கள் துணையும் மிக மகிழ்ச்சியாக இல்லாவிடினும் இந்த நாள் உங்களுக்கு மிக மகிழ்ச்சிகரமான நாளாகவே அமையும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெளியூர் பயணம் தவிர்ப்பது நல்லது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும். கன்னி. கன்னி ராசி அன்பர்களே, புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது சாதகமாக முடியும். தாயின் உடல் நலனில் கவனம் தேவை. சிலருக்கு சிறிய அளவில் ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு சரியாகும். உறவினர்களுடன் பேசும்போது வீண் மனவருத்தம் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிக்கவும். நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாராகத்தான் இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களிடம் கோபத்தை காட்டாதீர்கள். அரசு விவகாரங்களில் அலட்சியம் வேண்டாம்.
செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும். வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்துப் போங்கள். உத்தியோகத்தில் பணிகளை போராடி முடிப்பீர்கள். அலைச்சல் பெருகும் நாள். நல்லவற்றை மனம் ஏற்றுக்கொள்ளும். வியாபாரத்தில் கிடைக்கும் லாபம் இன்று பல வியாபாரிகளின் முகத்தில் மகிழ்ச்சியை தரும். துணைவரின் ஆரோக்கியம் உங்களுக்கு மன அழுத்தம் மற்றும் கவலை ஏற்பட காரணமாக இருக்கலாம். உங்கள் நண்பரை நீண்ட காலத்திற்கு பிறகு சந்திக்கப் போகிறோம் என்ன எண்ணம் இதய துடிப்பை அதிகரிக்கும். உங்களைப் போன்ற ஐடியாக்கள் கொண்ட கிரியேட்டிவான மக்களுடன் கைகோர்த்திடுங்கள். நீங்கள் வெளியே சென்று பெரிய இடங்களில் இருப்பவர்களுக்கு சமமாக செயல்பட வேண்டும். இந்த நாள் உங்கள் திருமண வாழ்வில் சிறந்த இனிமையான நாளாக அமையும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த செய்தி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கை துணையை அனுசரித்துச் செல்வது நல்லது. துலாம் ராசி. துலா ராசி அன்பர்களே, உற்சாகமான நாள். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். முக்கியமான முடிவுகள் எதையும் இன்று எடுக்க வேண்டாம். பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் விட்டுக் கொடுத்துச் செல்வது நல்லது. வியாபாரத்தில் விற்பனை வழக்கம்போலவே காணப்படும். உங்கள் முயற்சிகளுக்கு பங்குதாரர்களின் ஆதரவு கிடைக்கும். தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள். பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள். பிரபலங்கள் உதவுவார்கள். வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகள் நிறைவேறும். மதிப்பு கூடும் நாள். அதிகம் சாப்பிடுவதை தவிர்த்திடுங்கள். உடலை பிட்டாக வைத்துக்கொள்ள ரெகுலராக ஹெல்த் கிளப்புக்குச் செல்லுங்கள். நீண்ட காலமாக நிதி நெருக்கடியை சந்தித்தவர்கள் இன்று எங்கிருந்தும் பணம் பெறலாம். இது வாழ்க்கையின் பல சிக்கல்களை நீக்கும். தினசரி வேலை அட்டவணையிலிருந்து விடுபட்டு நண்பர்களுடன் இன்று வெளியில் செல்லுங்கள். ஒருவர் உங்களை பாராட்டுவார். துறையில் நல்ல முடிவுகளை பெற நீங்கள் உங்கள் வேலையை செய்யும் முறையை பார்க்க வேண்டும். இல்லையெனில் நீங்கள் முதலாளியின் பார்வையில் எதிர்மறையான பிம்பமாக மாறலாம். இன்று நீங்கள் உங்கள் வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்க முயற்சிக்க வேண்டும். உங்களின் விருப்பமுள்ளவர் வீட்டில் யாராவது உங்களுக்காக காத்திருக்கிறார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இன்று அருமையான திருமண பந்தத்தின் இனிமையை தெரிந்து கொள்வீர்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். விருச்சகம். விருச்சக ராசி அன்பர்களே, நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். மாலையில் உறவினர் ஒருவர் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்க வாய்ப்புள்ளது. எதிரிகள் பணிந்து போவார்கள். காரியங்களில் சிறு சிறு தடைகள் உண்டாகும். உறவினர்களால் ஏற்பட்ட மறைமுக தொல்லைகள் மறையும். எதிர்பாராத பணவரவுடன் திடீர் செலவுகளும் ஏற்படும். குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். வியாபாரத்தில் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பு தருவார்கள். எதையும் தாங்கும் மன வலிமை கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள். உங்களால் மற்றவர்கள் பயனடைவார்கள். வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரி சில சூட்சுமங்களை சொல்லித் தருவார். சிந்தனை திறன் பெருகும் நாள். மனதில் தேவையற்ற எண்ணங்கள் ஆக்கிரமிக்க இடம் தராதீர்கள். அமைதியாகவும் டென்ஷன் இல்லாமலும் இருக்க முயற்சி செய்யுங்கள். அது மன உறுதியை மேம்படுத்தும். இன்று நிறைய பணம் சம்பாதிக்கலாம். ஆனால் ஊதாரித்தனமாக செலவு செய்து விடாதீர்கள். குழு செயல்பாடுகளில் ஈடுபட்டால் புதிய நண்பர்களை உருவாக்குவீர்கள். காதலருடன் பழிவாங்கும் வகையில் நடந்து கொள்வதால் எந்த பலனும் கிடைக்காது. மாறாக நீங்கள் அமைதியாக இருந்து காதலர் மீதுள்ள உண்மையான உணர்வை விளக்க வேண்டும். பிசினஸ் செய்பவர்களுக்கு நல்ல நாள். ஏனென்றால் எதிர்பாராத திடீர் லாபம் கிடைக்கும். இன்று நீங்கள் உங்கள் காதலனுடன் நேரத்தை செலவிட முடியும். மேலும் உங்கள் உணர்வுகளை அவருக்கு முன்னால் வைத்திருக்க முடியும். உங்கள் அலுவலக வேலை இன்று உங்கள் துணையின் நடத்தையால் பாதிப்படையும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர வகையில் செலவுகள் ஏற்படக்கூடும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும். தனுசு. தனுசு ராசி அன்பர்களே, புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். சகோதர வகையில் எதிர்பார்க்கும் காரியம் முடிவதில் தாமதம் உண்டாகும். சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சினைகள் ஏற்படும். பிள்ளைகளால் அலைச்சலும் தேவையற்ற செலவுகளும் ஏற்படக்கூடும். தன்னை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும்.
வாழ்க்கை துணையால் சில பிரச்சினைகள் ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும். உறவினர்கள் வீடு தேடி வருவார்கள். வெளிவட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும். அழகும் இளமையும் கூடும். நவீன மின்னணு சாதனங்கள் வாங்குவீர்கள். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் மேலதிகாரி ஒத்துழைப்பார். திடீர் திருப்பங்கள் நிறைந்த நாள். அதிக ஆதிக்கம் செலுத்தக்கூடியவரின் ஆதரவு உங்கள் நடத்தைக்கு ஊக்கமாக அமையும். இந்த ராசியின் இன்றைய பெரிய வணிகர்கள் பணத்தை மிகவும் சிந்தனையுடன் முதலீடு செய்ய வேண்டும். மாலையில் நண்பர்களுடன் இருப்பது ஆனந்தமயமானது. உங்கள் காதல் வாழ்க்கை இன்று மிக சிறந்த விஷயத்தை உங்களுக்கு அளிக்கப் போகிறது. கிரியேட்டிவிட்டி போய்விட்டதாக உணர்வீர்கள். முடிவுகள் எடுக்க ரொம்ப கஷ்டப்படுவீர்கள். சமூக மற்றும் ஆன்மீக நிகழ்ச்சிகளுடன் இந்த நாள் இனிமையாக இருக்கும். உங்களுக்கும் துணைவருக்கும் இடையில் பிரச்சனை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. அது உங்கள் நீண்டகால உறவுக்கு நல்லதாக இருக்காது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் நலனில் கவனமாக இருக்கவும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும். உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு ஏற்படக்கூடும். மகர ராசி அன்பர்களே, புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். வழக்கமான பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்தவும். சிலருக்கு மனதில் இனம் தெரியாத சோர்வு உண்டாகலாம். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்ளவும். உடல் நலனில் கவனம் தேவை. பிள்ளைகளால் வீண் செலவுகள் ஏற்படும். குடும்ப பெரியவர்களிடம் பேசும்போது வார்த்தைகளில் கவனமாக இருக்கவும். வியாபாரம் சற்று சுமாராகத்தான் இருக்கும். பணியாளர்களை அனுசரித்துச் செல்லவும். சந்திராஷ்டமம் இருப்பதால் இனம் தெரியாத சின்ன சின்ன கவலைகள் வந்து போகும். உறவினர் நண்பர்களால் அன்பு தொல்லை அதிகரிக்கும். யதார்த்தமாக நீங்கள் பேசுவதை கூட சிலர் தவறாக புரிந்து கொள்வார்கள். வியாபாரத்தில் அலைச்சல் இருக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் அளவாக பழகுங்கள். திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள். சீக்கிரம் அலுவலகத்தை விட்டு வெளியே சென்று உண்மையில் நீங்கள் ஆனந்தப்படும் செயல்களை செய்யுங்கள். தெரியாத நபரின் ஆலோசனையின் பேரில் எங்காவது முதலீடு செய்தவர்கள் இன்று அவர்கள் அந்த முதலீட்டிலிருந்து பயனடைய வாய்ப்புள்ளது. துணைவரின் ஆரோக்கியம் உங்களுக்கு கவலை தரலாம். சிறிது மருத்துவ கவனம் தேவைப்படும். இலையுதிர் காலத்தில் மரத்திலிருந்து விழும் இலையை போன்றது உங்களின் காதல் வாழ்க்கை. பார்ட்னர்ஷிப்பில் புதிய முயற்சி தொடங்க நல்ல நாள். எல்லாமே பலன் தந்துவிடாது. ஆனால் பார்ட்னர்களுடன் கைகோர்ப்பதற்கு முன்பு சிந்திக்கவும். இன்று நீங்கள் வீட்டிலுள்ள இளைய உறுப்பினர்களுடன் கிசுகிசுப்பதன் மூலம் உங்கள் இலவச நேரத்தை நன்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். உங்கள் உறவினரால் திருமண வாழ்வில் சிக்கல் ஏற்படலாம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கவும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்கள் மூலம் கிடைக்கும் செய்தி சங்கடம் தரும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் செலவுகள் ஏற்படக்கூடும். கும்பம் ராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். தன்னம்பிக்கை மற்றும் தைரியத்துடன் செயல்படுவீர்கள். காரியங்களில் வெற்றி உண்டாகும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது நல்லது. குடும்ப உறுப்பினர்களின் பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வீர்கள். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். மூத்த சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும். பழைய கடன் பிரச்சினை தீரும். தாய் வழியில் மதிக்கப்படுவீர்கள். வாகனத்தை சீர் செய்வீர்கள். வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் புது பொறுப்புகளை ஏற்பீர்கள். எதிர்பாராத நன்மைகள் உண்டாகும் நாள். எல்லையில்லாத சக்தியும் மகிழ்ச்சியும் உங்களை தொற்றிக்கொள்ளும். எந்த ஒரு வாய்ப்பையும் உங்களுக்கு பயனுள்ள வகையில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். சந்தேகமான நிதி விவகாரங்களில் சிக்கிவிடாமல் கவனமாக இருங்கள். குடும்பத்தினரின் தேவைகளுக்கு முன்னுரிமை கொடுங்கள். அவர்கள் மீது அக்கறை காட்டுகிறீர்கள் என்பதை அவர்களை உணர செய்வதற்கு அவர்களின் சுகதுக்கங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் இதயத்தை ரொமான்ஸ் ஆக்கிரமித்திருக்கும். புதிய முயற்சிகள் தேடி வரும். நல்ல லாபத்திற்கு உத்தரவாதம் தரும். நீங்கள் ஓய்வு நேரத்தில் ஒரு திரைப்படத்தை பார்க்கலாம். இந்த படம் உங்களுக்கு பிடிக்காது. உங்கள் விலைமதிக்கற்ற நேரத்தை நீங்கள் செலவிட்டீர்கள் என்று உணர்வீர்கள். உங்கள் துணை உண்மையிலேயே ஒரு தேவதைதான். அதனை நீங்கள் இன்று உணர்வீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கிய முடிவு எடுப்பதற்கு உகந்த நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும்.
மீனராசி அன்பர்களே, பொறுமையுடன் இருக்க வேண்டிய நாள். எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்க நேரிடும். குடும்பம் தொடர்பான முடிவுகள் எடுப்பதில் அவசரம் வேண்டாம். மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். வியாபாரத்தில் பணியாளர்களை தட்டிக் கொடுத்து வேலை வாங்குவது அவசியம். பங்குதாரர்களால் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப உங்களை மாற்றிக்கொள்வீர்கள். வழக்கில் வெற்றி பெறுவீர்கள். வியாபாரத்தில் ரெட்டிப்பு லாபம் உண்டு. உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். தொட்டது துலங்கும் நாள். உங்களின் பர்சனாலிட்டி வாசனை திரவியம் போல இன்று செயல்படும். நீண்ட காலமாக நிதி நெருக்கடியை சந்தித்தவர்கள் இன்று எங்கிருந்தும் பணம் பெறலாம். இது வாழ்க்கையின் பல சிக்கல்களை நீக்கும். உங்கள் வாழ்வில் குடும்பத்தினர்களுக்கு விசேஷமான இடம் இருக்கும். இன்று உங்களால் எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்ற முடியாது. இதன் காரணமாக உங்கள் காதலன் உங்களிடம் கோபப்படுவார். காதலிலேயே எப்போதும் மூழ்கியிருப்பவர்களுக்கு மட்டுமே காதலின் இசை கேட்கும். இன்று அந்த இசையை கேட்டு இந்த உலகிலுள்ள மற்ற எல்லா பாடல்களையும் மறந்துவிடுவீர்கள். இன்று நீங்கள் பணியிடத்திலிருந்து வீட்டுக்கு வந்து உங்களுக்கு பிடித்தமான வேலைகள் செய்வீர்கள். இதனால் உங்கள் மனதிற்கு அமைதி கிடைக்கும். ஒரே வீட்டில் வாழ்வது மட்டுமே திருமண பந்தம் அல்ல. ஒருவருடன் ஒருவர் போதுமான நேரத்தையும் செலவிட வேண்டும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வப் பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும்.